வணக்கம். தமிழோசையின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். அரசியல் தீர்வை வென்றெடுக்க தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமை காலத்தின் கட்டாயம். புத்தாண்டுக்கு முன்னதாக பால்மா விலையை அதிகரித்து புத்தாண்டுக்கு மக்களுக்கு பரிசு கொடுத்துள்ளது அரசு. இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அமலாகும் வகையிலான புதிய சுகாதார வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பதில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்கள் காரணமாக புத்தாண்டு முதல் பல்வேறு பொருட்களின் விலை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வை வென்றெடுக்க தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமை காலத்தின் கட்டாயம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். கடந்த காலங்களில் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் திட்டமிட்ட வகையில் இனமுறுகளை ஏற்படுத்தி சிங்கள கடும்போக்குவாதிகள் முன்னெடுத்த அரசியல் மறக்கக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார். ஆகவே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் கடந்த கால துன்பியல் நிகழ்வுகளை மறந்துவிட்டு தீர்வை வென்றெடுக்க ஓரணியில் பயணிக்க வேண்டும் என்றும் இரா சம்பந்தன் அழைப்பு விடுத்தார். இதன் அவசியத்தை உணர்ந்து முஸ்லிம் அரசியல்வாதிகள் செயல்பட வேண்டும் என்றும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிட்டார். முக்கிய 6 அமைச்சுக்களின் விடயதானங்கள் கைமாறப்படவுள்ளது என அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசின் அமைச்சரவை விரைவில் மறுசீரமைக்கப்படவுள்ளது. அமெரிக்கா சென்றிருந்த நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ இன்று நாடு திரும்பினார். எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த மாற்றம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்போதே முக்கிய 6 அமைச்சுகளின் விடயதானங்கள் கைமாற்றப்படவுள்ளன. இதேவேளை சில ராஜாங்க அமைச்சுக்கள் மாறவுள்ளன என்று தெரிய வருகின்றது. இது தொடர்பில் நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் கலந்துரையாடி வருகின்றார் எனவும் அறிய முடிகிறது. நத்தாருக்கு முன்னதாக எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்து நத்தார் பரிசு கொடுத்த அரசாங்கம் புத்தாண்டுக்கு முன்னதாக பால்மா விலையை அதிகரித்து புத்தாண்டுக்கு மக்களுக்கு பரிசு கொடுத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உறுதிமொழி மலையை மக்களிடம் கொடுத்து ஆட்சிப்பீடம் ஏறிய அரசாங்கம் தமக்கு வாக்குகளை வழங்கிய 69 லட்சம் மக்கள் உள்ளிட்ட முழு மக்களையும் குழிக்குள் தள்ளிவிட்டது என்றார். கொரோனா தொற்றினால் பல்வேறான சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தாலும் எதிர்க்கட்சி என்ற வகையில் பல்வேறான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். சீர்குலைந்திருக்கும் கல்வியை கட்டியெழுப்புவதற்கும் தலைமிக்க மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நாங்கள் இன்று இந்த வேலைத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றார். இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அமலாகும் வகையிலான புதிய சுகாதார வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தனவினால் இது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 5ஆம் வகுப்புக்கு மேல் 50% மாணவ கொள்ளலுடன் மேலதிக வகுப்புகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வுகளில் உள்புற அரங்குகளில் 50% பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2022ஆம் ஆண்டில் நாட்டில் முடக்க நிலையை அமலாக்காமல் இருப்பதற்கும் வழமை போல இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கும் அனைத்து பிரஜைகளும் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. சீமெந்தின் விலையை அதிகரிக்க உள்நாட்டு சீமெந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. அதன் அடிப்படையில் இன்று முதல் 50 கிலோ சீமெந்து பொதியொன்றின் விலையை 100 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சீமெந்து பொதியொன்றின் புதிய விலை 1375 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன உள்ளிட்ட இலங்கை குழு ஒன்று பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விஜயம் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் வர்த்தக அமைச்சர் மற்றும் வர்த்தக சமூக பிரதிநிதிகள் ஆகியோருடன் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. மேலும் பாகிஸ்தானில் மருந்து மற்றும் துணிகளை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்படவுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையை மலேரியா அற்ற நாடாக தொடர்ந்து பேணுவதற்கான முற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கீதீஸ்வரன் அறிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களில் மலேரியா தொற்றுடன் இருவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் மலேரியா பரம்பல் அதிகமாக காணப்படும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று திரும்பியவர்களாவர். மலேரியாவை பரப்பும் அனோபிளிஸ் வகை நுளம்புகள் பெருமளவாக எமது பிரதேசத்தில் காணப்படுகின்றன. மேலும் அண்மை காலங்களாக மலேரியாவை பரப்பக்கூடிய அனோபிளிஸ் ஸ்டெபென்சி வகை நுளம்புகளும் எமது பிரதேசங்களில் காணப்படுவதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையானது மலேரியா நோயை ஏற்படுத்தும் பிளாஸ்மோடியம் வகை ஒட்டுண்ணிகளை மனித உடலிலிருந்து அதே காவி பரப்பும் நுளம்புகளில் இருந்தும் ஒழித்ததன் மூலமே மலேரியா அற்ற நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. எனவே காவிகள் பெருமளவாக காணப்படும் எமது பிரதேசத்தில்
மலேரியா நோய்க்கான ஒட்டுண்ணியுடன் ஒருவர் இருந்தாலே அவ்விடத்தில் மலேரியா மீண்டும் விரைவாக பரவும் அபாயம் உள்ளது. எனவே மலேரியா நோய் அதிகம் காணப்படுகின்ற நாடுகளுக்கு செல்பவர்கள் முற்காப்பு தடுப்பு மருந்துகளை ஒரு வாரத்துக்கு முன்பிருந்தே உரிய முறையில் உள்ளெடுப்பதன் மூலம் தமக்கு மலேரியா தொற்று ஏற்படுவதை தடுக்கலாம். பொதுமக்கள் பொது இடங்களுக்கு பிரவேசிக்கும் போது கோவிட் தடுப்பூசி அட்டையை வைத்திருப்பது இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகின்ற போதிலும் அது நடைமுறையாவதற்கு மேலும் 2 வாரங்கள் எடுக்கும் என சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். அதற்காக செயலி ஒன்றையும் QR கோட் ஒன்றையும் உருவாக்க வேண்டும். இதற்கான பணிகள் தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த செயல்முறைக்கு 2 வார காலம் எடுக்கும். இந்நிலையில் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு பிரவேசிப்பது தொடர்பில் சட்ட கட்டமைப்பு ஒன்றின் அடிப்படையில் செயல்பட எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் தற்பொழுது 50% அளவில் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுமார் 10,000 பேருந்து சேவையாளர்கள் தற்போது சேவையில் இருந்து விலகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பேருந்து சேவையாளர்களுக்கு பாரிய பற்றாக்குறை நிலவுவதன் காரணமாக தனியார் பேருந்து தொழில்துறை பாரிய பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தற்போது 50% அளவில் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு மேலும் தெரிவித்தார். இந்தியாவில் GST வரி விதிப்பதில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்கள் காரணமாக புத்தாண்டு முதல் பல்வேறு பொருட்களின் விலை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆயத்த ஆடைகள், காலணிகள், போர்வைகள் போன்ற ஏராளமான பொருட்களின் மீதான மத்திய நேரடி வரிகள் வாரியம் வரியை உயர்த்தியுள்ளது. இதனால் சில்லறை வர்த்தகத்தில் ஜனவரி மாதம் முதல் பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 ரூபாவுக்கு மேற்பட்ட விலை உள்ள பொருட்களின் மீதான GST வரி 5% இருந்து 12% உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஓலா, ஊபர் போன்ற ஆப்கள் மூலமாக ஆட்டோ புக்கிங் செய்தால் 5% வரி வசூலிக்கவும் மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு புத்தாண்டு முதல் அமலுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ், புளுவென்சா தொற்று ஆகிய 2 தொற்று சேர்ந்து புளோரோனா என்ற புதிய வகை தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இது ப்ளூ காய்ச்சல் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று ஒருவருக்கு ஒரே நேரத்தில் ஏற்படுவதை குறிக்கும். மத்திய இஸ்ரேலில் உள்ள பெட்டாஷ் டிக்வாவில் உள்ள பெய்லின்சன் ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி ஒருவருக்கு புளூரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதில் அவர் குணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுடன் புளுவென்சா தொற்று இணைவதால் கூடுதல் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்றால் நிமோனியா ஏற்படலாம் என்றும் சில சமயங்களில் மரணமும் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வகை புளூரோனா வைரஸ் தொற்று குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழோசையின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilosai.lk என்ற இணையதளம் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.